வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல காஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். காஸ்ட் அப்படின்றது செலவு, எக்ஸ்பென்சஸ் இல்லையா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு, உற்பத்தி செய்கிறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தேவை. அதுக்கு என்னென்ன செலவுகள் ஆக போகுதோ அதை தான் நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஓகேவா? இந்த ரா மெட்டீரியல்ஸுக்கு ஆகக்கூடிய செலவை நம்ம மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொருள் இருந்தால் மட்டும் போதுமா? அந்த பொருளை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, உற்பத்தி செய்கிறதுக்கு நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை, அதாவது லேபர் தேவை. அப்போ அந்த லேபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேஜஸ், சேலரி இதெல்லாமும் செலவு தான், காஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அதை லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் தவிர ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினரிக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ்னால் ரிப்பேருக்கு தேவைப்படும், மெயின்டெனன்ஸ், மிஷினரி மெயின்டெனன்ஸ்க்கு, டெப்ரிஷியேஷனுக்கு, இது போல் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் தான் நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். ஓகே, பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த மூணு ஃபேக்டர்ஸுக்கும் கண்டிப்பாக பே பண்ணணும், அதாவது செலவுகள் பண்ணணும். ஓகேவா? மெட்டீரியல்ஸ்க்கு, லேபருக்கு, எக்ஸ்பென்சஸ்க்காக. ஓகேவா? இந்த மூணுத்துக்கும் ஆகக்கூடிய மொத்த செலவுகளை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நம்மளோட செலவுகள் எல்லாமே இந்த மூணு ஃபேக்டர்ஸோட அடிப்படையில் தான் பிரியுது. அதனால இந்த மூணு ஃபேக்டர்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அதாவது இந்த மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையுமே மறுபடியும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட், இன்டைரக்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். லேபர் காஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். எக்ஸ்பென்சஸையும் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்டைரக்ட் இருக்குது இல்லையா எக்ஸ்பென்சஸ், அதாவது இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்ஸுக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இதை 3 டைப்ஸாக கூட நம்ம பிரிக்கலாம். அது என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் இல்லை ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். சில நேரங்களில் இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை சேர்த்தும் சொல்லுவாங்க. ஓகே, மெட்டீரியல் காஸ்ட்னா என்ன, இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எதெல்லாம் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட்னா என்ன, எதெல்லாம் டைரக்ட் லேபர் காஸ்ட், எதெல்லாம் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட், எது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்றது நம்ம பொருளை தயாரிக்கிறதுக்கு என்ன செலவோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டீரியல் காஸ்ட். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 2 டைப் இருக்குது, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுதோ, எதெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்ததுமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டில் இந்தந்த பொருள்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெட்டீரியல்ஸுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம டைரக்ட்
மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெதர் இன் ஷூஸ். அதாவது நீங்கள் ஷூ வாங்குறீங்க இல்லையா, ஷூ அப்படின்றது தான் நம்மளோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அந்த ஷூவை பார்த்த உடனே அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே எதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக லெதர் இல்லையா. இப்போ ஒரு ஃபர்னிச்சர் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபர்னிச்சரை பார்த்த உடனே அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிடலாம். வுட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை பார்த்த உடனே அதில் என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் அந்த மெட்டீரியலை தான் நம்ம டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நம்ம இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸும் நெசசரி ஃபார் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸும் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த மெட்டீரியல்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் இப்போ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை பார்த்த உடனே சொன்னீங்க இல்லையா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அது மாதிரி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்னிச்சர் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டை தவிர வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், நட்ஸ், போல்ட்ஸ், ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம், சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். இதையெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே ஃபர்னிச்சரில் வந்து சொல்ல முடியாது. இந்த ஃபர்னிச்சருக்காக இந்தந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உடனே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் இதை நம்ம இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பாசிபிள். ஆனால் நம்மளால் அந்த மெட்டீரியல்ஸை ப்ராடக்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம இன்டைரக்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைரக்ட் லேபர்ஸ் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கள தான் நம்ம டைரக்ட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்னிச்சர் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபர்னிச்சர் மேக்கிங்கில் யார் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, டைரெக்டாக அந்த ஃபர்னிச்சரை தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் தான். ஓகே, இப்போ ஒரு பில்டிங் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எந்த நபர் தேவை, டைரெக்டாக வந்து வேலை செய்கிறவருன்னு பார்த்தா மேசன். ஓகேவா, ஸோ இவங்கள தான் நம்ம டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதனால டைரக்ட் லேபர், இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் டைரக்ட் லேபர் காஸ்ட். அடுத்து நம்ம இன்டைரக்ட் லேபர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்டைரக்ட் லேபர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அவங்களோட ஒர்க்கு தேவைப்படும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களோட ஒர்க் வந்து ப்ரொடக்ஷனோட சம்மந்தப்பட்ட ஒர்க்கு கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சூப்பர்வைஸ் பண்ணுற பர்சனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க வேறு யாரோ, அவங்க டைரக்ட் லேபர். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை சூப்பர்வைஸ் தான் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு ஒர்க் தான். இவங்களோட சப்போர்ட் தேவை ப்ரொடக்ஷன் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு. ஓகே, இது தவிர அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய வாட்ச்மேன், ஸ்டோர் கீப்பர், ஸோ இவங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் முடியாது. ஓகேவா, ஸோ இந்த நபர்களை தான் நம்ம இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் தேர்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஓகே, நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் தவிர மற்ற செலவுகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எதுக்காக இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ஃபார் ஏர்னிங் ரெவன்யூ. ஓகே, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக என்னென்ன செலவுகள் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர்,
இதை தவிர ஆகக்கூடிய டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுற செலவுகள் எல்லாமே நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த காரணத்துக்காக அந்த செலவு அப்படின்றத டைரெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த செலவுகளை தான் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம உதாரணம் பார்க்கலாம். எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, higher charges of a special plant used for a job. ஓகே, இப்போது நம்ம பொருளை தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை நம்ம வாங்க மாட்டோம். பட் ஹையர் சார்ஜஸ், வாடகைக்கு அந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம் ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, இதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்காக இந்த பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான வாடகை இது. ஸோ இதை நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாருங்க. காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் டிசைன்ஸ் ஆர் பிளான்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் ஜாப். சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் ஜாப், இந்த ப்ரொடக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஜாப் இருக்கும். அந்த ஜாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நமக்கு சில ஸ்பெஷல் டிசைன்ஸ் தேவைப்படும், ஸ்பெஷல் பிளான்ஸ் தேவைப்படும். இந்த பிளான், டிசைன் இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவுகளை நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இந்த எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் தென் இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர். ஓகே, அதாவது இந்த எக்ஸ்பென்சஸை நம்மளால் இந்த விஷயத்துக்கு தான் இந்த செலவாச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த ஜாபுக்கு இந்த செலவாச்சு, எந்த ப்ராசஸ்க்கு இந்த செலவு அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ரெண்ட், பவர், லைட்டிங், டெப்ரிஷியேஷன், பேங்க் சார்ஜஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த ப்ராசஸ்க்காக, எந்த ஜாபுக்காக இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால இதை நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம், உதாரணத்தோடு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்றது நம்மளோட காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாலும் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காஸ்ட் ஷீட்டுக்குமே இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் காஸ்ட் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், காஸ்ட் அக்கௌண்டிங்கும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, இது இந்த மெட்டீரியல்க்குரிய காஸ்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், லேபருக்குரிய காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தான் இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.